தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க காத்திருக்கும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் தந்தை காலமானார். OTP குறியீடுகளை பகிர வேண்டாம், இணைய பாவனையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. தென்னிலங்கையில் மீட்கப்பட்ட சடலத்தால் ஏற்பட்ட குழப்பம். லொரியுடன் மோதிய சைக்கிள் சிறுவன் உயிரிழப்பு. யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மூவர், மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். கொழும்பில் நள்ளிரவில் நடந்த பயங்கரம், குழுக்களுக்கிடையில் கடும் மோதல். நாட்டின் பல பகுதிகளில் 1 மணிக்கு பின்னர் மழை. தொடர்பட விரிவான செய்திகள். தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ள திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மாதம் 28ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் விண்ணப்பங்களை நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் அடுத்த ஆண்டினருக்கான தேசிய கல்வியற் கல்லூரிக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் கடந்த ஆண்டை விடவும் இந்த வருடம் 19% அளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் 40 வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளே இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன. குறித்த விடயத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இவற்றில் வீட்டு தேவைகளுக்கு பயன்படும் பொருட்களே அதிகம் காணப்படுகின்றன. நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து 50 முதல் 60 வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளோம். பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்குடனே அரசாங்கம் இந்த விலைகளை குறைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் தந்தையரான வைத்தியர் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் காலமானார். ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் நேற்று பிற்பகல் இறைவனடி சேர்ந்தார். காலமாகும் போது அவரது வயது 67 ஆகும். அன்னாரின் திருவுடல் இன்று சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் பொரளையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அன்னாரின் திருவுடல் நாளை மாலை 6 மணியளவில் பொரளை பொது மயானத்தில் எரியூட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் தலைவருமான மு. ராசமாணிக்கத்தின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. இணைய நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தி இந்த நிதி மோசடிகள் பதிவாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த மோசடியில் ஈடுபடுபவர்கள் தனிநபர்களை ஏமாற்றி அவர்களின் வங்கிக் கணக்குகள், எண்கள், கடவுச்சொற்கள், QR குறியீடுகள் போன்ற இரகசிய தகவல்களை பெறுவது கவனிக்கப்பட்டுள்ளது. இணைய வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அல்லது பிற கணக்குகளுக்கு பணத்தை வரவு வைப்பதன் மூலம் அவர்கள் பெரும்பாலும் மோசடிகளை செய்வதை கவனித்துள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்புகள் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி இணையத்தில் மில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. எனவே இணையத்தை பயன்படுத்தும் போது இதுபோன்ற மோசடிகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் போன்ற அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே வேலைவாய்ப்பு அல்லது கல்வி வாய்ப்புகளை பெறவும் போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றது. இணையத்தை பயன்படுத்தும் போது பிற வருமான ஆதாரங்களை வழங்குவதாக கூறி சமூக ஊடக கணக்குகளில் தெரியாத நபர்கள் அல்லது தெரியாத சமூக ஊடக குழுக்கள் செய்யும் மோசடி அறிக்கைகள் அல்லது செயல்களால் ஏமாற வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெரியாத நபர்கள் மற்றும் சமூக ஊடக குழுக்கள் இடுகையிடும் இணைய நீட்டிப்புகள் மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தெரியாத நபர்களின் கணக்குகளுக்கு பணத்தை வரவு வைப்பது, அவர்களுடன் வங்கி தகவல்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவரின் வங்கிக் கணக்கை மற்றவர்களுக்கு பயன்படுத்த அனுமதி வழங்குவதை தவிர்க்குமாறும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எந்த சூழ்நிலையிலும் கணக்கு எண்கள், கடவுச்சொற்கள் மற்றும் OTP குறியீடுகளை வெளியாட்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பது முக்கியமாகும். தென்னிலங்கை கடற்கரையில் மீட்கப்பட்ட அடையாளம் தெரியாத சடலத்தை பல மணி நேரங்களாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் அதிகாரிகள் தவித்துள்ளனர். இந்த நிலையில் கட்டுக்கொட இறுதிச் சடங்கு சேவையினர் வந்து உதவியுள்ளனர். யாகோட்டை கடற்கரையில் நேற்று மதியம் அடையாளம் தெரியாத ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் மரண விசாரணை அதிகாரியும் விசாரணைகளை முடித்த போதிலும் உடலை கொண்டு செல்வதற்கு தகுந்த வாகனம் கிடைக்காமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகரசபை மற்றும் பொறுப்பான அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டது. எனினும் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை. இதனால் சடலத்தை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் கட்டுக்கொட இறுதிச் சடங்கு சேவைக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு வந்தனர். அவர்களால் சடலத்தை காலி தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் 65 வயது இருக்கலாம் எனவும் அவரது அடையாளம் தெரிய வரவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காலி கொழும்பு பிரதான வீதியில் வெட்டுமகடை சந்திக்கு அருகில் சைக்கிளில் பயணித்த 11 வயது சிறுவனொருவர் லொரியொன்றில் மோதி உயிரிழந்துள்ளார். காலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரி நேற்று இரவு வீதியை கடக்க முற்பட்ட போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்த சிறுவன் களுத்துறை நாகொடை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவன் கட்டுக்குருந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர். சடலம் களுத்துறை நாகொடை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை களுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த 3 பேர் கையும் களவுமாக நேற்றைய தினம் காவல்துறையினரிடம் பிடிபட்டுள்ளனர். இதன்போது போதைப் பொருளை நுகர்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி, ஹெரோயின் உள்ளிட்ட சில பொருட்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காவல்துறை போதை தடுப்பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகர் மஞ்சுள கருணாரத்ன தலைமையிலான குழுவினரின் ரோந்து நடவடிக்கைகளின் கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்போதே நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான இளைஞனும், அரியாலை பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 32 வயதான 2 இளைஞர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பு பம்பலப்பட்டி இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதல் தீவிரம் அடைந்த நிலையில் கோபம் அடைந்த குழு ஒன்று விடுதிக்கு தீ வைத்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை 1 மணியளவில் டுப்ளிகேஷன் வீதியில் உள்ள இரவு விடுதியிலே இடம்பெற்றுள்ளது. அங்கு வந்தவர்களுக்கு இடையில் வாக்குவாத மோதலாக மாறியுள்ளது. பின்னர் சுமார் 15 பேர் கொண்ட குழு ஒன்று இரவு விடுதிக்கு தீ வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தீயை அடைக்க நடவடிக்கை எடுத்தனர். தீ அடைக்க தீயணைப்பு பிரிவினர் விடுதியில் உள்ள பல ஜன்னல்களை அகற்றியுள்ளனர். பம்பலப்பட்டி போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் பல பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா, தென், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.